மேக்ஸ்ல பாஸ் பண்ணிருக்கேமா. என்னம்மா நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு பேசாம போயிட்டு இருக்கியே. மத்த அம்மாக்களா இருந்தா இந்நேரம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருப்பாங்க. அர்ச்சனா, உனக்கு வேணா அது பெரிய விஷயமா இருக்கலாம். அப்ப நீ எதத்தாம பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்க? அர்ச்சனா ஒரு எம்ஏங்கிறத விட அர்ச்சனா ஒரு ஐஏஎஸ்ங்கிறத தான் பெருமையா நினைக்கிறேன். எங்க வந்த? அர்ச்சனா எம்ஏ பாஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள பாராட்டிட்டு போகலாம் தான் வந்தேன். இந்த பாராட்டுறது தாலாட்டுறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, நீ போலாம். என்னம்மா வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே வாய மூடிடி, போவுல. நான் போஸ்ட்மேன், நீங்க சொல்றதெல்லாம் டேஞ்சராவே இருக்குதா? என்ன கள்ளக்கடத்தல் கதை தானே எழுதி சொன்னேன், அதுல என்ன டேஞ்சரு? நீங்க சொன்ன மாதிரியே கள்ளக்கடத்தல்காரங்களை தேடி கண்டுபிடிச்சு மறைஞ்சிருந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். அவங்க என்ன பார்த்துட்டாங்க. எங்க கிட்ட வந்து மறைஞ்சிருந்து எழுதுறியே, நீ சிஐடியா போலீஸான்னு கேட்டாங்க. நான் கதை எழுதுறவன்னு சொன்னேன். சரி கதை எழுதி என்ன பண்ண போறேன்னு நானுங்க உண்மை கதைன்னு புத்தகமா வெளியிட போறேன்னு. சரி அதுல நாங்கெல்லாம் வருவோமான்னு கேட்டானுங்க. சத்தியமா வருவீங்கன்னு. உடனே 4 சாத்து உள்ள போட்டு அடிச்சுட்டானுங்க. ராத்திரியோட ராத்திரியா மாறு வேஷம் போட்டு தப்பிச்சு வந்தேன். யோ இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட சொல்லலாமா? நாளைக்கு அவங்கள பிடிச்சிட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம் போஸ்ட்மேன் சார்? ஒரு அருமையான செக்ஸ் கதை எழுதுங்க, அதுல யாரும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. எப்படி? இப்ப உங்க பொண்டாட்டி காலேஜுக்கு போயிட்டாங்க, நீங்க மட்டும் வீட்டுல தனியா இருக்கீங்க. ஒரு 16 வயசுல ஒரு பொண்ணு அஜல் அஜல் அஜல்னு நடந்து வரா. அந்த பொண்ணு வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சு அப்படி தாவணி எடுத்து நைஸா விளக்குனா. அப்போ உங்க மூடு கலண்டுக்கிருச்சு. நீங்க கிட்ட போனீங்க, பின்னாடி போய் கட்டி பிடிச்சிங்க, பிறண்டிங்க உருண்டிங்க, நீங்க விடவே இல்லை. அந்த பொண்ணு ஆவுன்னு சத்தம் போட்டா, நீங்க அந்த கற்பனையிலேயே ஊறி உச்ச கடத்துக்கு போயிட்டீங்க. இப்படியே அந்த செக்ஸ் மேட்டரை ஸ்டோரி ஆக்கி வீட்டுக்குள்ளே எழுதிருங்க. வீட்டுக்குள்ளேயே தானே? இதுல அடிபுடி சண்டை ஒண்ணும் கிடையாது, வெளியாலும் கிடையாது. அசத்திடுறேன். இப்போது ஒழுங்கா செய்யுங்க. ஒரு ஊரில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மனைவியோ அவள் கணவனை தினமும் வேலைக்காரன் போல் நடத்தி கொண்டிருந்தார். அதனால் கணவனோ அடங்காப்பிடாரியாகிய தன் மனைவியை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது ஒரு நாள், என்ன கதவு திறந்து கிடக்குது, லைட் வேற இல்ல, இருட்டிலே கதை எழுதுறாரா? அவள் அலுவலகத்தில் இருந்து வந்தபோது புருஷன் முண்டாட்டி தானே இப்படி ஊரே கூடி பாக்குற அளவுக்கு இப்படி நடந்துக்கிறது. கருவு இருக்கா? அந்த போஸ்ட்மேன் அடிப்பையன் வந்தாமா, ராப்பிங் கதை எழுது, அதுதான் மார்க்கெட்டுக்கு நல்லா இருக்குன்னாமா. நான் அந்த மூடுலயே இருந்தேனா, எப்ப இருட்டுச்சு எப்ப நீ வந்தனே எனக்கு தெரியலம்மா. சார் போஸ்ட். அண்ணா அண்ணா அண்ணா, மோகன் கோலிந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில இருந்து இவ்வளவு சீக்கிரமா இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சிட்டாங்களா? நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு இன்டர்வியூ. அப்போ ஒன்று செய், நாளைக்கு ஈவினிங் நேரு மெமோரியல் கப் கோச்சிங் கிளாஸ் இருக்கு, அங்க போகும்போது நான் டிராப் பண்ணிடுறேன். ஓகே. கற்பனை பண்ணி கதை எழுதுங்கன்னா நீங்க கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுவும் உங்க பொண்டாட்டிய. உலகத்திலேயே பொண்டாட்டிய கற்பழிக்க முயற்சி செஞ்சது நீங்க ஒரு ஆளா தான் இருக்கணும். அது இல்லப்பா, நான் ரொம்ப டீப்பா திங்க் பண்றேன்னா அப்படியே ஒன்றிடுறேன். அதனாலதான் இந்த ப்ராப்ளம். சரி அதை விடுங்க, இந்த பிப்பாயிட்டுக்காரங்க இல்ல, அவங்கள பத்தி கதை எழுதுங்க. ஐயோ நமக்கு வேண்டாம்பா, ஆள விடு. நீ என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பிப்பாயிட்டுக்காரங்க ஏன் பிப்பாயிட்டு அடிக்கிறாங்க? பல பேருக்கு வேலை இல்ல. கண்ணீர் கதைங்க, கண்ணீர் கதை. கண்ணீர் கதை? கண்ணீர் கதைன்னா நமக்கு தூள் இல்ல, நீ தூள்.
மாலா இன்டர்வியூ முடிஞ்சோம் இங்கேயே வெயிட் பண்ணுமா, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஆல் தி பெஸ்ட். சரிண்ணா. இன்டர்வியூவா? எம்டிஏ பாருங்க. தேங்க்ஸ். குட் ஈவினிங் சார். எஸ், சிட் டவுன். தேங்க் யூ சார். என்னம்மா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில இருந்து இன்டர்வியூ வந்து வேலைக்கு வந்திருக்கியா? எஸ் சார், இன்டர்வியூ கார்டு. எனிஹவ் உனக்கு வேலை அவசியம் வேணுமா? ஆமா சார். கொடுத்துருவோம். உனக்கு வேலை வேணுங்கிற அவசரம், எனக்கு வேலை கொடுக்கணுங்கிற அவசரம். யூஸ் கவுண்டர். சொல்லிட்டல்ல, செஞ்சிடுற. ஓடிட்டாளா? வாங்கடா. குமார், அங்க ஓடுறது நம்ம மாலா மாதிரி இல்ல? ஆமா, மாலாவுக்கு ஏதோ ஆபத்து போல் இருக்கு. வாங்க போலாம். என்னமாச்சு? மலா ராஜா, ராஜா, ராஜா.
சார் என் ஃப்ரெண்ட் ராஜாவை ப்ரொஃபசர் அடிச்சு கொன்னுட்டார் சார். பாடி உள்ள இருக்கு சார். கேட்டா அடிக்கிறாரு சார். சுத்த போய் சார். இவன் தான் என் தங்கச்சி அடிச்சு கொன்னுட்டா சார். பாடி எங்க இருக்கு? சார் இவங்க தான் சார் மாலாவை கொண்டு இருப்பாங்க. இவங்க மாலாவை துரத்திட்டு வந்ததை நாங்க எங்க கண்ணால பார்த்தோம் சார். ஆமா சார், பல தடவை காலேஜ்ல மாலா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க. மாலாவை இந்த ரவுடி பசங்க தான் மர்டர் பண்ணிருப்பாங்க. நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. எஸ்ஐ 2 பாடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். 205 எல்லாரும் ஜீப்ல ஏத்து. வாங்க ஜீப்ல இருங்க.